ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா வானதி வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிக்கிட்ட சொல்லுவாங்க. இந்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா பாண்டிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்கும். அதனால பாண்டியும் சோழனும் பார்த்திங்க அப்படின்னா வானதியோட வீட்டுக்கு போவாங்க. போய் அங்கே விசாரிக்கிறப்ப தான் வானதி எல்லா உண்மையுமே சொல்லுவாங்க. வானதி வந்து இவ்வளோ நாள் உண்மையை மறைச்சதுக்கு காரணமே பாண்டி வந்ததுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படிங்கிறனால தான் வானதி பார்த்திங்க அப்படின்னா எல்லா உண்மையுமே மறைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சோழனும் பாண்டியனும் வந்ததுக்கப்புறம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, அந்த கல்யாணத்தை வந்து நிறுத்துறதுக்காக தான் நான் பண்ணேன், நீ ஊரில் இல்லாதப்ப எனக்கு வந்து இவனோட ஃப்ரெண்டு பிடிச்சி கல்யாணம் பண்ண வச்சாங்க பாண்டி, கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க. ஆனால் அவன் ஃப்ரெண்டுமே நான் லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சுமே வந்து ஒத்துக்கிட்டான். அதனால எனக்கு ஒரு வழி தெரியல, கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் நான் இப்படி ஒரு பொய்யை சொல்ல வேண்டியதாகிடுச்சு, மற்றபடி நான் ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு என்கிட்டயும் இதே பொய்யை சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் சும்மா அவங்ககிட்ட விளையாண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்கிறாங்க. ஸோ வானதி பார்த்தீங்கன்னா அவங்க கல்யாணத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா வானதிக்கு வந்து ஏதாவது பிரச்சனை கொடுப்பாங்களா, இல்லை அதுக்குள்ளே பாண்டி வானதி கல்யாணம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.